கடந்த 2 வாரங்களா சோடச வர்க்க சக்கர கணிதத்துல D10 தசாம்ச வர்க்க சக்கரம் பார்த்துட்டு இருக்கோம். மிக சிறப்பா இருக்குன்னு பதிவிட்ட நபர்களுக்கும் சரி, வாழ்த்து தெரிவித்த நண்பர்களுக்கும் சரி, முதற்கண் நன்றி. நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க பெல் பட்டன் ஐக்கன் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஃபாலோ ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஒருவேளை பழைய வீடியோக்கள் அல்லது பழைய ஷார்ட்ஸ் எதுவும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட்ல போனீங்கனாலும் அல்லது கோர்ஸ்ல போனீங்கனாலும் நீங்க பார்க்கலாம். அதை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். ஒரு நாளுக்குள்ள உங்களுக்கான கேள்விக்கு பதில் கிடைக்கும். இப்போ D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துடைய நிறைவு பகுதி, அதாவது 3வது பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரம் எப்படி அமைக்கிறது, அதை வச்சு என்ன மாதிரி பலன்கள் பார்க்கலாம் கடந்த 2 வாரங்கள பார்த்திருந்தோம். இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரம் கொடுக்கப்பட்டிருக்க உதாரண ராசி கட்டத்துக்கு எப்படி அமைச்சிருக்கோம் ஒரு உதாரணத்துக்காக இங்க இந்த படத்துல கொடுத்திருக்கோம். இந்த வார வகுப்புல இதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு தான் மேற்கொண்டு பார்க்க போறோம். இந்த வார வகுப்புல முக்கியமா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன தர்மம், அதாவது கர்மஸ்தானம் சொல்லிட்டு இப்போ ஒரு ஜீவன் வாழ்வதற்கான ஜீவனுக்கான தர்மம் என்ன இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் என்ன இருக்கும், அவங்க சொந்தங்கள் அவங்களோட தொழில் ஸ்தானங்களை பங்களிப்பு கொடுப்பாங்களா இல்ல பாதிப்பை கொடுப்பாங்களா, இப்படியான விவரங்கள் எல்லாம் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு ஜாதகர் இந்த பிறவியில என்ன மாதிரி தொழில் செய்யறாரு அப்படின்ற விஷயத்தை தாண்டி அந்த தொழில் அவர் ஏன் செய்யணும், அந்த தொழில் மூலமா அவருக்கு என்ன மாதிரி கர்ம வினைகள் குறையும், அவர் என்ன மாதிரி ஜீவன தர்மம், அதாவது என்ன ப்ரொஃபஷனல் ரைட் டு எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது வாழ்க்கையில என்ன மாதிரி வாழ வேண்டிய தர்மம் என்ன அப்படின்றத பத்தி இதெல்லாமே இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரம் சொல்லும் அப்படின்னா உண்மை சொல்லும். அதை எப்படி நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்ல இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல லக்னம், D10ஓட லக்னம் எந்த ராசியில் அமையுது, அந்த ராசியோட தன்மை என்ன, அதை பொறுத்து ஜாதகோட கர்ம வினை எதை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உதாரணமா ஜாதகருடைய D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துடைய லக்னம் நெருப்பு ராசின்னு சொல்லப்படுகிற மேஷம், சிம்மம், தனுசு இதுல இருந்ததுன்னா அவரோட ஜீவன தர்மம் என்னன்னா ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறது, தர்மத்தை காக்குறது, அதிகாரத்தை நிலைநாட்டுறது அப்படின்ற விஷயம் தான். இதுல குறிப்பா நிர்வாக திறமையால அடுத்தவருக்கு வழிகாட்டி அவரை செம்மைப்படுத்துறது. அடுத்தது நில ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற ரிஷபம், கன்னி, மகரம் இதுல இருந்ததுன்னா இவரோட ஜீவன தர்மம் என்னவா இருக்கும்னா பொருளாதார ஸ்திரத்தன்மை, பினான்சியல் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் ஹார்ட் ஒர்க்னு சொல்லப்படுகிற உழைப்பு, அப்புறம் கட்டுமானம், அதாவது உலகியல் ரீதிக்கு இன்றைய சூழ்நிலையில் என்ன தேவையோ அதை எப்படி நிர்வகிக்கிறது அப்படி சொல்றதுதான் ஜாதகரோட கர்ம வினை. அடுத்தது காற்று ராசிகள் சொல்லப்படுகிற மிதுனம், துலாம், கும்பம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா எந்த ஒரு பிசிக்கல் இதுவுமே கிடையாது. ஜாதகர் ஷேர் பண்ண முடியாது. இதுல அவருடைய அறிவை பகிர்ந்துக்கணும், அவரோட இன்டெலிஜென்ஸ், புத்திசாலித்தனம் இது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும். அப்புறம் நியாய வழிகள் என்னவா இருக்கும்னு சொல்லி தரணும். கம்யூனிகேஷன் இதெல்லாம் உண்டாக்குறது, அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது விழிப்புணர்வா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயத்தை பத்தி தெரியாததா இருக்கலாம், இதெல்லாம் உருவாக்குறது ஜாதகரோட கர்ம வினை. அடுத்தது நீர் ராசிகள். நீர் ராசிகள் என்னென்ன, கடகம், விருச்சிகம், மீனம். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகரோட கர்ம வினை என்ன கேட்டா சேவை தான் அடிப்படையா. சேவையில என்னெல்லாம் வரும், மருத்துவம் வரும், ஆன்மீகம் வரும், கருணை அடிப்படையால் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் வரும். இது எல்லாமே வரும். இதை வச்சு அடுத்தவங்களோட துயரங்களை துடைக்கிறது பிரதான நோக்கம் வச்சு இருக்கிறது தான் ஜாதகருடைய கர்ம வினை போக்குறது. இப்படி ஒரு ராசியினுடைய தன்மையை வச்சு அந்த ராசி D10 தசாம்ச லக்னாதிபதியா இந்த நாள்ல என்ன மாதிரியான நோக்கம், அவரோட ஜனனத்துக்கான நோக்கம் இந்த மாதிரிதான் இருக்கும். அதை நோக்கி ஜாதகர் நகர்ந்தா அவரோட வாழ்வியல் மிக உத்தமமாக இருக்கும். ராசியினுடைய தன்மையை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல, அது பத்தாது. அதுக்கு மேல என்ன பார்க்கணும், கர்மக்காரகன் சனியோடைய நிலையை ஆராயணும். ராசியானாலும் சரி, தசாம்ச சக்கரமானாலும் சரி, சனிதான் கர்ம காரகன். அவர் தான் கர்ம வினைகளுக்கெல்லாம் முதன்மை காரகன். அவர் D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல எந்த பாவகத்துல அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த காரகத்துவம் என்னவோ அதுல ஜாதகர் தன்னுடைய கடுமையான உழைப்பையும் சில ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். உதாரணமா சனி D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல 7ஆம் வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கூட்டு தொழில் அல்லது வாடிக்கையாளர் மூலம் ஜாதகர் ஏமாந்து தன்னுடைய கர்மவினையை கழிக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல ஜீவன தர்மம் சனி 10ல இருந்ததுன்னா ஜாதகர் மிக கடுமையான உழைப்பு கொடுத்துதான்
அதன் பிறகு அதற்கான அங்கீகாரத்தை எடுப்பார். பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு ஒன்னும் அங்கீகாரம் இல்லைன்ற வர்ஜி வரும்போதுதான் அவருக்கு ஒரு சில அங்கீகாரங்கள் கிடைக்கும். அடுத்தது இந்த 10ஆம் அதிபதி D10ல 10ஆம் அதிபதி அவர் எந்த வீட்டுல இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து அவருடைய கர்ம வினைகள் மாறும். இதுல உதாரணமா D10 வந்து 6ஆம் இடத்துல மறையிறார் அப்படின்னா இவர் முற்ஜென்மத்துல முன் பிறவில வந்து உத்தியோகத்திலேயோ அல்லது ஏழைகளுக்கோ சில கடமைகள் செய்ய வேண்டியிருக்கும், அதை செய்யாம விட்டிருப்பார். அதன் காரணமா இந்த பிறவில கடுமையான உழைப்பை கொடுக்கிறார். அந்த உழைப்பின் மூலமாகவும் சேவைகள் மூலமாகவும் அந்த கர்ம வினைகளை கழிக்க வேண்டிய நிலை வரும். அப்படி அவர் செய்யலனாலும் இந்த கர்ம சூழல் அவரை அதை நோக்கி நகர்த்தி செய்ய வைக்கும். அடுத்தது 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறையிறார் அப்படின்னா என்னன்னா தொழில திடீர் மாற்றங்கள், தடைகள், அது இல்லாம ரகசியத்தன்மையோட நேர்மையா உழைக்க வேண்டியதான் இவருடைய கர்ம வினை. இவருக்கு சில ரகசியங்கள்லாம் தெரிய வரும். அந்த தெரிய வந்த ரகசியங்களை வந்து வெளியில சொல்லாம ஒரு நேர்மையா அது உண்மையா இருந்து உழைக்க வேண்டி வரும். ஆனா அது சொல்லக்கூடிய சோதனைகளும் வரும். அதை தாண்டி அவர் நேர்மையா இருக்கிறாரா அப்படின்றதான் விஷயம். அடுத்தது 10ஆம் அதிபதி 12ல இருந்தாருன்னா இங்க சுயநலம் இல்லாம முதலீடு செய்யணும், வேற வழி இல்லை. தன்னுடைய லாபத்துக்காக முதலீடு கிடையாது, அடுத்தவங்களுடைய லாபத்துக்காக. அல்லது தாய்நாட்டை விட்டு வெளியே போயிடணும், அதாவது தான் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போயிடணும், போய் அங்க போய் உழைச்சி இங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற ஒரு கர்ம வினை கிடைக்கும். அதன் மூலமா அவருடைய கர்ம வினை கழியும். இதுதான் இந்த 10ஆம் அதிபதி மறைவு ஸ்தானங்கள் அமர்ந்து என்ன மாதிரி கர்ம வினைகளை செயலாற்ற உதவுதுன்றது காணல். அடுத்ததா இந்த நிழல் கிரகங்கள் சொல்லப்படுகிற ராகு மற்றும் கேது, இது வந்து கர்ம வினைகளை எப்பயுமே தன்னோட கூட்டிக்கிட்டு வரும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கேதுக்கள் அமர இடங்கள் தான் வந்து ஒரு ஜாதகருடைய ஆன்மா ஆசையையோ அல்லது பற்றற்ற தன்மையோ வெளிக்காட்டும். அப்போ ஒருவேளை ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாவத்தை நோக்கி ஜாதகருடைய எண்ணம் இந்த 10ஆம் இடத்துல என்ன இருக்கும், தொழில இருக்கணும், தொழில் மூலமா சாதிக்கணும், தொழில் மூலமா சம்பாதிக்கணும், தொழில் மூலமா இது பண்ணணும் அப்படின்னு பேராசையை அங்க உண்டு பண்ணும். இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல இந்த ராகு எங்க அமர்ந்திருக்குன்னு பார்க்கணும். இதுல 10ல இருந்தா இந்த நிலைன்னு சொன்னேன். ஒருவேளை 2ஆம் இடத்துல இருந்தா பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஆகும், அங்க அதீத பேராசை கொடுக்கும், இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்கும். அதுல கவனமா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிட்டா ராகு மூலம் வரக்கூடிய கர்ம வினைகள் குறையும். அதுவே கேது D10 சொல்லப்படுற தசாம்ச வர்க்க சக்கரத்துல எந்த இடத்துல இருக்கோ, எந்த பாவகமோ அந்த பாவகத்தின் மீதான காரணத்து மேல பற்றற்ற நிலை அல்லது விரக்தி உண்டாகும். அங்க வந்து ஜாதகர் உழைப்பை கொடுப்பார், ஆனா அந்த உழைப்பிற்கான பலனை எதிர்பார்க்காம கடமையை செஞ்சுட்டு போயிடுவார். அப்படி செஞ்சார்னா அவருக்கு அங்க கர்ம வினை கரைஞ்சிரும். கடமையை எதிர்பார்த்து செஞ்சா அவர் கர்ம வினை கரையாது, அதற்கு பதிலாக இன்னும் கஷ்டங்கள் ஆட் ஆகும். அடுத்தது இந்த ஜீவன தர்மம் எப்ப முழுமை பெறும்? இப்படி நம்ம தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே தான் வாழ்க்கையில இருக்கணுமா? அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா? எந்த இடத்துல அது கழிஞ்சு இந்த ஜீவன தர்மத்துல வந்து கர்ம வினைகள்லாம் கழிஞ்சு நான் வந்து நல்லது அனுபவிக்க போறேன் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஜாதகர் வந்து தன்னுடைய D10 தசாம்ச வர்க்கத்துல 9ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீடு இது வந்து இதை குறிகாட்டும். எப்போ இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல 9 மற்றும் 11ஆம் வீட்டுடைய தசாபுத்தி காலங்கள் அல்லது கோச்சார குரு வந்து 9ஆம் வீட்டை பார்க்கிற காலங்கள். அப்ப வந்து பணம் சம்பாதிக்கிறத தாண்டி ஜாதகர் என்ன பண்ணாரு, இது தர்ம காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கும் அதன் மூலமா உதவி செய்யறாரு இல்லையா, அப்ப அந்த பிறவியோட உன்னத பலனை அவர் அடைகிறார். அந்த நேரத்துல இந்த ஜீவன தர்மம் வந்து முழுமை அடையும். அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தியையும் தரும், ஒரு முழு திருப்தியை, நம்ம வாழ்ந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்ற ஒரு முழு திருப்தியையும் அவருக்கு தரும். அடுத்ததா நம்ம பார்க்கறது கேட்டா, ஜாதகருக்கு பொதுவா அவருடைய உத்தியோகத்திலேயோ அல்லது உத்தியோகம் சார்ந்தோ அல்லது தொழில் சார்ந்தோ ஏற்படக்கூடிய போட்டிகள், சவால்கள், அதை அவர் எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா 6ஆம் பாவகம் அப்படின்றது போட்டிகளுடைய களம். ஒரு களம் எப்படி இருக்கும் போட்டிகளுக்கானது அப்படின்றது, அது உத்தியோக போட்டியிலேயா இருக்கலாம், சக ஊழியர்களுடனோ அல்லது அவருக்கான சுய கரியர் முன்னேற்றத்துக்காகவும் இருக்கலாம், அல்லது பொறாமை கொண்ட சக ஊழியர்கள், தொழில் எதிரிகள், அப்புறம் கேரியர்ல வரக்கூடிய தடைகள், இது எல்லாத்தையுமே இந்த 6ஆம் பாவம் வெளிப்படுத்தும். அப்ப இந்த 6ஆம் பாவத்தினுடைய பலம் வலிமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பொதுவா D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல 6ஆம் வீட்டுல பாவ கிரகம் சொல்லப்படுது ராகு செவ்வாய் சனி. பாவ கிரகங்களே மிக முக்கியமான ராகு செவ்வாய் சனி, இந்த கிரகங்கள் அமர்ந்தா மிக உன்னதமான அமைப்பு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகத்துக்கு தொழில எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் சரி, சவால் இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் இவரோட அசாத்திய தைரியத்துல துவம்சம் செஞ்சு அந்த போட்டிகளை முதலிடம் பிடிப்பார், அதாவது ஜெயிச்சிருவார். அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடுவார், என்ன நடந்தாலும் ஓவர் கம் பண்ணிடுவார். அதனாலதான் அந்த 6ஆம் பாவத்தின் பலத்துல வலிமை ஆராயும் போது இந்த பாவ கிரகங்கள் அந்த 6ஆம் இடத்தோட 6ஆம் அதிபதியோட சம்பந்தப்படுதா, அங்க இருக்குதா அப்படின்னு பார்த்தா இது அவருக்கு மிக சிறந்த தைரியத்தை கொடுக்கும்.
அடுத்தது வந்து D10 லக்னாதிபதியோட பலம். இந்த D10 லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகருக்கு சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அந்த வலிமை, மன வலிமை இருக்கா? முதல்ல அவர்கிட்ட மன வலிமை இருந்தா தான் அதுக்கு முயற்சி இருக்கும். அப்ப மன வலிமை இல்லைன்னா அதுக்கான முயற்சியே இருக்காது. அப்ப அந்த மன வலிமையை தரக்கூடியதுன்னு கேட்டா D10 தசாம்ச லக்னாதிபதி தான். அந்த D10 தசாம்ச லக்னாதிபதி 6ஆம் அதிபதியோட பலமா இருக்கணும். 6ஆம் அதிபதி வலுத்துனா எதிரிகள் ஸ்தானம் வகுத்துருக்கு. அப்ப எதிரிகள்ட்ட இவர் தோத்துருவார். அப்போ 6ஆம் வீட்டை விட அது பலமா இருக்கணும். அல்லது இந்த லக்னாதிபதி 6ஆம் வீட்டை பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அவருக்கு சத்ருஜய யோகத்தை கொடுக்குது. அதாவது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது. இவருக்கு வந்து இப்ப செய்யற தொழில், அது கார்பரேட்டா இருந்தாலும் சரி, பிரைவேட் துறையா இருந்தாலும் சரி, எதிராக பின்னப்படும் மறைமுக சதிகள், அவருக்கு பின்னால் நடக்கக்கூடிய சதி வேலைகள், அப்புறம் அவருக்கான ஈகோ பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாண்டி அவரோட திறமையால ஜாதகர் வந்து தன்னை யார வீழ்த்த நினைக்கிறாங்களோ அவரெல்லாம் ஜெயிச்சு மேல வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அடுத்தது 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது திடீர் சவால்கள், தன்னை யாராவது சேலஞ்ச் பண்றது, இது உன்னால முடியுமா அப்படின்னு வம்புகள் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது அவமதிப்புகள், அவமானம். அப்புறம் கிரிசிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய வேலையில வந்து ஒரு சிக்கலான இடத்துல வந்து எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்றது ஒரு சொல்வடையே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தோல்வியை விட அவமானம் ஒருத்தரை முன்னோக்கி நகர்த்தும் அப்படிம்போம். அந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய இந்த 8ஆம் பாவம் தான். இப்ப 8ஆம் பாவம் என்பது தொழில எதிர்பாராம வரக்கூடிய ஆபத்து, லே ஆஃப்கள், அப்புறம் திடீர் நஷ்டங்கள், அவச்சொல், பழிச்சொல், இது எல்லாத்தையுமே குறிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த D10 தசாம்ச வர்க்கத்துல 8ஆம் அதிபதி வந்து 10ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி தொடர்பு கொண்டா பிரச்சனை. 8ஆம் வீட்டுல வந்து சுப கிரகங்களான குருவோ அல்லது சுக்கிரனோ இருந்தோ அல்ல அவங்களுடைய பார்வை இருந்தா தொழில எவ்வளவு பெரிய கிரிசிஸ் வந்தாலும், அதாவது எவ்வளவு சிக்கல் வந்தாலும், நஷ்டம் ஏற்பட்டாலும் ஜாதகர் வந்து தனது சமயோஜித புத்தியால அது வந்து சாதுரியமா வெளியில வந்துருவார். இதை விட்டுட்டு அங்க 8ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ வலிமையா அமர்ந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா திடீர் மன உளைச்சல், வேலை இல்லாம போறது, அவமதிப்புகள், அவமானங்கள் வர்றது, இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்புறம் ஒரு இயற்கையா நம்ம பார்த்திருப்போம், ஒரு ஜாதகர் தனக்கு வரக்கூடிய சவாலை எப்படி சமாளிச்சாருன்னே தெரியாது. ஆனா அவர் சமாளிச்சு வெளியில வந்திருக்கிறத பார்க்க முடியும். அந்த சவால்களை வெல்றதுக்கு அவருக்குன்னு அந்த ஜாதகம் சில அஸ்திரங்களை கொடுக்குது. ஒவ்வொரு கிரகங்களை பொறுத்து இந்த மாதிரி அணுகுமுறை நீ வெளியே வந்துடலாம் அப்படின்ற அஸ்திரத்தை அது கொடுக்குது. அது சவால்களை கையாளக்கூடிய உத்திகள்னு சொல்றோம். அந்த உத்திகளை ஒவ்வொரு கிரகமும் எப்படி ஜாதகர் கொடுக்குதுன்னா, ஒருவேளை சூரியனா இருந்தா இவருக்கு வந்து நேர்மை மற்றும் அதிகாரத்தை உத்தியாக பயன்படுத்துவார். அதாவது அத்தாரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை வந்து அவரு தன்னுடைய உத்தியா பயன்படுத்தி அதுல இருந்து ஜெயிச்சு வெளியில வர பார்ப்பார். அப்போ சவால் வரும்போது ஜாதகர் பின்னாடி வாங்க மாட்டார், பின்னாடி போக மாட்டார், மறைமுக சதியில ஈடுபடவும் மாட்டார். நேரடியா வா இதானே, நேரடியா நான் மோதிக்கிறேன், பாத்துக்கிறேன், சட்ட நெறிமுறைகள் மூலமா அசைக்க முடியாத நேர்மை மேல நம்பிக்கை வச்சுக்கலாம், இதை நான் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது ரூல்ஸ் பிரகாரம் அதை அந்த ரூல்ஸ் பிரகாரம் எதிர்கொள்வார். அதை அஸ்திரமா பயன்படுத்தி அதை ஜெயிக்க பார்ப்பார். தனது மேலதிகாரிகளோட ஆதரவையோ அல்லது தனக்கு எதிராக சதி செய்றவங்களோட அதிகார பதவி அல்லது அந்த அதிகார பதவிக்கு எகன்ஸ்டா இருக்கக்கூடியவங்க மூலமா அந்த சட்ட ரீதியா அவரை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். இதுதான் சூரியன் ஒரு ஜாதகருக்கு தரக்கூடிய உத்திகளை கையாளக்கூடிய திறமை. அடுத்ததா சந்திரன். சந்திரன் வந்து சமயோஜித மற்றும் உளவியல் புத்தியை பயன்படுத்தாத அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜி அதிகமா யூஸ் பண்ணும். தன்னை எதிர்க்கிறவங்களை வந்து ஆவேசப்படாம நிதானமா அந்த சூழலுக்கு ஏற்ப அவரோட அணுகுமுறை என்னவோ அதற்கு ஏற்ப தன்னை மாத்திக்கிட்டு எதிராளியை எடை போட்டு அந்த உத்தியை மாத்திக்கும். அடாப்டிவ் தான். அதே மாதிரி அவர்கிட்ட வந்து கனிவான பேச்சு, சாதுரியமான அணுகுமுறை, அப்புறம் பொதுமக்கள் இல்ல வாடிக்கையாளர் மாஸ் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அதன் மூலமா அந்த சவால்களை அமைதியா ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் அப்படின்னு சொன்னாவே அதிரடி, டைரக்ட் ஆக்ஷன், அசாத்தியமான தைரியம், இதெல்லாம் அந்த குணத்தோட. இதை வச்சுதான் போராடும். அப்ப என்ன பண்ணும், இவரோட யுத்திகள் வந்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, நேரடியான தாக்குதல், முகத்துக்கு நேரா, முன்னாடி, நோ இன்டைரக்ட் ஆர் பேக். இது வந்து அந்த மாதிரி மோதி அவங்கள வந்து ஜெயிக்கக்கூடிய அசாத்திய துணிச்சல் இந்த செவ்வாய் கொடுக்கும். அப்ப என்னன்னு கேட்டா, ஒருவேளை கார்பரேட் அரசியல், அதாவது சொல்ல கம்பெனி பாலிடிக்ஸ் உள்ள தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கண்டு பயப்படாது. நேரடியா டைரக்டா ஆக்ஷன்ல களமிறங்கி தன்னுடைய கடுமையான உழைப்பு, சளைக்காத போராட்ட குணம், வேகமான அணுகுமுறை, இதனால என்ன பண்ண சவால்களை வந்து தவிடுபடியாகும். இதுதான் செவ்வாய் வந்து ஜாதகருக்கு திறமையை அணுகுமுறையாக இதை கொடுக்கும். அடுத்ததா புதன்.
இந்த புதன் வந்து சாணக்கியத்தனமான இன்டெலிஜென்ஸ், அதாவது டிப்ளமேட்டிக் அணுகுமுறை அதிகமா வச்சிருக்கும். அது காரணமே வந்து இதோட தந்திரமான அணுகுமுறை. இது வந்து எந்த இடத்துலயும் சண்டை போட மாட்டாங்க. நேரடியா தன்னுடைய மூளையை வச்சு அந்த பின்னப்பட்டிருக்க சதி வேலைகளையோ தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சவால்களையோ எதிர்த்து போராடி வெளியே வந்துருவாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலயுமே வந்து இவங்களோட பேச்சு திறமை யூஸ் பண்ணுவாங்க. டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுப்பாங்க, எழுத்துப்பூர்வ ஆதாரம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. சட்ட நுணுக்கங்கள், சாதுரியமான பேச்சுவார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க, எதிரிகளை தங்களுக்கு சாதகமா மாத்துவாங்க. இல்ல அந்த சவால்ல அழகா அவங்களை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, இது ஆதாரமா வச்சுக்கிட்டு. அடுத்தது வந்து குரு. குரு வந்து எப்பயுமே ஞானபூர்வமான, ஏன்னா ஞானக்காரகன் இல்லையா, அப்போ அவர் வந்து தார்மீக யுத்தி, அதாவது நேர்மையான தர்ம வழியில பயன்படுத்தக்கூடிய யுத்திகளை அதிகமா பயன்படுத்துவாங்க. இது வந்து அட்வைசரி ஸ்ட்ராட்டஜி, புத்தி ஒருத்தவங்களுக்கு ஆப்போசிட்ல அட்வைஸ் பண்ணி அல்லது இது பண்றது அந்த மாதிரி. அப்போ எதிரி எவ்வளவு அசுரத்தனமா தாக்குனாலும் இவர்கள் வந்து தன்னுடைய தர்ம வழியை தான் கொண்ட கோட்பாட்டுல இருந்து பாதையில இருந்து விலக மாட்டாங்க. அப்போ அந்த ஆழ்ந்த அனுபவ அறிவு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆலோசனை, அப்புறம் நடுநிலையான அணுகுமுறை, இதெல்லாம் வச்சுட்டு அந்த சவாலை எப்படி ஜெயிக்கலாம்னு ஜெயிப்பாங்க. இவங்களுடைய நேர்மையை கண்டு இவங்களை யார் தாக்கணும், இவங்களை வீழ்த்து நினைக்கிறாங்க அவங்களே வந்து வெக்கப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க அந்த நேர்மையை விட்டு கொடுக்காம அவங்களோட போராடி ஜெயிக்க பார்ப்பாங்க. அடுத்ததா சுக்கிரன். இந்த சுக்கிரன் என்ன பண்ணும், நம்மளா சமரசத்துக்கு அதிகமா முயற்சி பண்ணணும். இவங்களுக்கு ராஜதந்திரம் அதிகமா இருக்கும். எந்த சூழ்நிலைக்கு எப்ப மேல டாமினேட் பண்ணும், இல்ல பணிஞ்சு போகணும், இல்ல சமரசமா போகணும் அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து அடாப்ட் பண்ணக்கூடியவங்க. அதாவது வின் வின் ஸ்ட்ராட்டஜி அதிகமா இவங்க சொல்லுவாங்க. யாரோடையும் சண்டை போட்டு எனிமிட்டி அதிகமா வளர்க்க மாட்டாங்க. அதே நேரத்துல எதிரியை நண்பனாக்கக்கூடிய யுத்தியை கையாளக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்கும். அப்போ இவங்க தன்னுடைய அழகான ஆளுமை, அவங்களோட கவர்ச்சி, முக கவர்ச்சி சொல்லுவோம் இல்லையா, அந்த முக கவர்ச்சி, அப்புறம் அவங்க பேசுற பிளெக்சிபிலிட்டி அணுகுமுறைகள்ல இதெல்லாம் வச்சுட்டு பணியிடத்துல பதட்டமான சூழ்நிலை சுமூகமா அந்த இடத்துல எப்படி பதட்டம் கொண்டு போறது, இது எல்லாத்தையும் வச்சு எதிர்ப்பாளரை தந்திரமா தன்வசப்படுத்திடுவாங்க. அதன் மூலமா இவங்க காரிய ஜெயம் அடைவாங்க. அடுத்தது வந்து சனி. பொறுமையா சனி வந்து அசாத்திய உழைப்பை கொடுக்கும், கடுமையான ஹார்ட் ஒர்க். அதே நேரத்துல அவ்வளவு நிதானமா பொறுமையா இருக்கும். அப்போ அதே நேரத்துல இது போராடும் குணமும் பண்றது, சகிப்புத்தன்மையும் இருக்கும், போராடுற குணமும் இருக்கும். அப்போ இவங்க முதல் அஸ்திரமே என்ன இருக்கும், பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், அதுக்குள்ள அவங்களே திருந்திருவாங்க, இதை நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற பேஷன்ஸும் என்டியூரன்ஸும் அதிகமா இருக்கும். உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சவால் வந்திருக்கும், இல்ல சேலஞ்ச் வந்திருக்கும், உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பொறுமையா பார்ப்பாங்க. இது காலம் வரும் வரை காத்திரு அப்படின்ற அணுகுமுறை. அப்போ கடுமையான, அது வரைக்கும் தொடர்ந்து உங்களோட அப்ரோச்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, கடுமையான உழைப்பு அப்படியே கொடுத்துட்டு இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். இதை பார்க்கும்போது எதிரிகளுக்கு வந்து ஏன்னா எதுக்குமே இவங்க மாற மாட்டேன்றாங்கன்னு அப்படின்னு சொல்லி அவங்க தோத்து போக வாய்ப்பு அதிகமா இருக்கும். இந்த ஜாதகோட உழைப்பு தான் அவங்களுக்கு நிரந்தர வெற்றியையும் அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் தேடித்தரும். அடுத்ததா ராகு. இந்த ராகு அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஒரு விசித்திரமான அணுகுமுறை. யாருமே நேரடியா இந்த அணுகுமுறை எல்லாம் பொதுவா ஃபாலோ பண்ணானா, இது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்ல வேற ஒரு விசித்திரமான அணுகுமுறை பண்ணும். அதே நேரத்துல ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு யுக்தி அதையும் பயன்படுத்தக்கூடியவங்க, விதிமுறைகளை உடைப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதெல்லாம் வந்து உடைச்சிட்டு லேட்டரல் திங்கிங், லேட்டரல் ஸ்ட்ராட்டஜி, இதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவங்கள ஜெயிப்பாங்க. அப்ப இவங்களை வந்து கார்பரேட் பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதிரிகளோட தந்திரத்தோட இவங்க ஒருபடி மேல போய் அதுக்கு மேல இவங்க தந்திரசாலியா வேற தொழில்நுட்ப உதவி கொண்டோ அல்லது ரகசிய அணுகுமுறை கொண்டோ, டாக்டிக்கல் மூவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி யுத்திகளை கொண்டோ போட்டிகளை அசாத்தியமா ஜெயிச்சு முதலிடம் வந்துருவாங்க. இது ராகு வந்து கொடுக்கக்கூடிய திறமை. அதுவே கேதுவா இருந்ததுன்னா ஒரு இன்டியூட்டிவ் கொடுக்காத ஒரு உள்ளுணர்வு, உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அணுகாத, இந்த யாருமே சொல்லித்தர தேவையில்ல, கேட்கறவங்களுக்கு அவங்க எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம், அது வந்து அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்லக்கூடியது. அதே போல எதுலையுமே வந்து பெருசா ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரி பற்றற்ற நிலை, டிட்டாச்ட் ஸ்ட்ராட்டஜி, அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மௌனம் மற்றும் உள்ளுணர்வு, இந்த இதை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க, இந்த போட்டியை ஒரு விளையாட்டு மாதிரி ரசிப்பாங்க, உள்ளுக்குள்ள ரசிச்சுக்கிட்டு அது ஆனா ஒட்டாம செயல்படுவாங்க. அது வந்து எதிரியா இருக்கவங்களுக்கு என்னடா இது அமைதியா இருக்கிறான், பின்வாங்குற மாதிரி இருக்கிறான், ஆனா டக்குன்னு ஜெயிச்சிடறானே அப்படின்ற ஒரு அணுகுமுறை கொடுக்கும். ஏன்னா அவங்க அமைதியா பின் வாங்கிட்டு இவங்களை அப்சர்வ் பண்ணிட்டு தன்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் போய் அந்த எதிராளியை ஜெயிப்பாங்க. அது வந்து ரகசியமா இருக்கும், அது வந்து ஹிடன் டேலண்டாவே இருக்கும், என்ன டேலண்ட்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஹிடன் டேலண்டா இருக்கும். இதுதான் இந்த 9 கிரகங்கள் 6ஆம் இடத்தோடையும் 10ஆம் இடத்தோடையும் சம்பந்தப்படும் பொழுது ஜாதகருக்கு ஒரு சவாலோ போட்டிகளோ வந்து அதை எப்படி ஜெயிக்கணும்
அந்த ஜெயிக்கிறதுக்கான அணுகுமுறை என்ன, அந்த மாதிரி விஷயங்களை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கக்கூடிய நிலையாகும். பொதுவா இந்த போட்டிகளும் சவாலும் எப்ப வரும், எப்ப நமக்கு எதிர தோன்றும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் தசாபுத்தி காலங்கள் தான். அதாவது D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல 6ஆம் அல்லது 8ஆம் அதிபதியோட தசாபுத்தி காலங்கள். அதே மாதிரி 6ஆம் அதிபதியை வெல்லக்கூடிய 11ஆம் அதிபதியோட தசா. இது 6ஆம் அதிபதியை வெல்லக்கூடிய 11ஆம் இது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம், 11ஆம் வீடு லாபஸ்தானம் 6ஆவது வீட்டுக்கு 6ஆம் வீடு, அதாவது விபரீத ஸ்தானமா வரும். அதனால அந்த 11ஆம் அதிபதியோட தசாபுத்தி காலங்கள்ல இந்த போட்டிகள்லாம் மறைஞ்சு ஜாதகருக்கு பிரமாணமா வெற்றி பதவி கொடுக்குவோம். ஆனா இந்த D10 தசாம்சத்துல 6, 8 அதிபதியோட தசாபுத்தி காலங்கள்ல கண்டிப்பா உத்தியோகத்திலயோ தொழிலையோ தேவையில்லாம வாக்குவாதங்கள் வரும், ஈகோ வரும். இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அத இல்ல அப்படின்ற மாதிரி படிஞ்சு போயிட்டா பிரச்சனைகள் இல்லாம சுமூகமா முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுதான் ஒரு ஜாதகருக்கு D10 தசாம்ச வர்க்க சக்கரம் என்ன போட்டிகள் சவால்கள் இருந்தாலும் அதை எப்படி ஜெயிக்கிறதுக்கான அணுகுமுறையை சுட்டி காட்டக்கூடியது. அடுத்ததான் நம்ம ஜாதகர் வந்து கரியர்ல ரொம்ப குறைந்த உழைப்பு தான் கொடுத்திருப்பாங்க, ஆனா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான உயரத்தை தொடுவாங்க. அதே நேரத்துல தொழில் ரீதியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்துல ஒரு ஈற்ற பொருள் எவ்வளவு வருமானம் ஈற்றாரோ அதுக்கு என்ன சமுதாயத்துக்கு ரிட்டர்னா செய்யறாரு, கம்யூனிட்டி சர்வீஸா இல்ல வந்து ஒரு சாரிட்டபிள் இதா அல்லது வந்து என்ன சொல்ற தான தர்மமாவா, அப்படி என்ன பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரம் பார்ப்போம். அடுத்து அது என்னன்னு பார்ப்போமா. இது பொதுவா நம்ம ஜாதகருக்கான ஃபார்ச்சூன் எதுல, கரியர்ல. அதே மாதிரி தர்ம சிந்தனை, அந்த கரியரை வச்சு அவர் என்ன மாதிரி தர்ம காரியங்கள் செய்யறதுக்கான எண்ணமும் செயல்களும் கொண்டிருக்காரு அப்படின்றத காட்டும். அதுக்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா, D10 தசாம்ச வர்க்கத்துல 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சொல்லப்படுகிற 9ஆம் இடத்தை நம்ம பார்க்கிறோம். இது இந்த 9ஆம் வீடு என்பது கரியர் ஃபார்ச்சூனையும் தீர்மானிக்கிற மிக முக்கியமான இடமாகும். தசாம்ச வர்க்க சக்கரத்துல 9ஆம் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கணும், இல்ல கேந்திரங்கள்ல திரிகோண வீடுகள்ல அமைஞ்சிருக்கணும். அப்படி அமைந்திருந்தா ஜாதகருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய அளவுல முதலீடோ அல்லது கடுமையான அலைச்சலோ உழைப்போ இல்லாமலே மிக உயர்ந்த பதவிகள் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் தான் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததா D10 தசாம்ச வர்க்கத்துல தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். அது என்ன, 9, 10ஆம் அதிபதி சம்பந்த 10ஆம் தசாம்ச வர்க்க சக்கரத்துல 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து அமர்றது அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது, இதான் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் அமைப்பற்றவங்களுக்கு வந்து செய்யும் தொழில் வந்து தர்மமா மாறும். அது வந்து அதன் மூலமா தர்ம காரியங்களுக்கும் தர்ம சிந்தனைகளுக்கும் ஒன்றுக்குமா இருப்பாங்க, அல்ல நேர்மையான வழியில பண சம்பாதிக்கலாம் இருக்காங்க. இவர் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதி முடியாதவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, அவங்க கல்விக்காக இருக்கலாம், அல்ல ஒரு பசி போக்குறதா இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு விதத்தை அறக்கட்டளை மூலமா செலவிடுற உன்னத தர்ம சிந்தனையும் இவங்களுக்கு இருக்கும். அடுத்ததா சுப கிரகங்களான குரு சுக்கிரன் இவங்களுடைய நிலை அதே சுபத்துவம் கெடாமல் நல்ல நிலையில இருந்தா, அது இருந்து D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல லக்னத்தையோ அல்லது 10ஆம் வீட்டையோ குரு பகவான் பாக்குறாரு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா மிக சிறந்த ஒரு ஈகை பண்பு அவருக்கு இருக்கும். அது என்னவா இருக்க முடியும், ஜாதகர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பலருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தருவார். தான் மட்டும் வாழாமல் தன்னை சார்ந்த சமூகமும் வாழணும் அப்படின்ற எண்ணத்தோட அறக்கட்டளையோ அன்னதான கூடங்கள் இதெல்லாம் நிறுவி தன்னுடைய தொழில் லாபத்துல நிறுவி அதை பகிர்ந்து கொடுப்பார். அடுத்தது வந்து 5ஆம் வீடு. 5ஆம் வீடுன்னு சொல்லும் போதே பூர்வ புண்ணியம்னு சொல்றோம். அப்போ அந்த தொழில் ஞானமும் பூர்வ புண்ணியம் சேர்ந்து இருந்தா அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும். 9ஆம் வீடு பாக்கியஸ்தான அதிர்ஷ்டம்னா 5ஆம் வீடு முற்பிறவில நாம என்ன நல்ல செயல் செஞ்சோம், அதனால இந்த பிறவில என்ன அதிர்ஷ்டம், நல்ல பெயரா, அதனால ஆலோசனைகள் கிடைக்குமா அப்படின்றத குறிக்கும். இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல 5ஆம் வீட்டுல புதன், குரு அல்லது சந்திரன் இவங்க எல்லாம் வந்து நல்ல வலுவான நிலையில அமர்ந்திருக்கணும். அந்த மாதிரி அமைஞ்சிருந்தா தொழில சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்கக்கூடிய உள்ளுணர்வு இருக்கும், இன்ட்யூஷன் இருக்கும். அது இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ் கூட சொல்லுவாங்க. அதை பொறுத்து இவங்க பெரும் நஷ்டங்கள்ல இருந்து தப்பிச்சு அதிர்ஷ்டக்காரனா மாறி இருப்பாங்க. அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமா நல்ல பெயர், ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய நிலையையும் அவங்க கொண்டிருப்பாங்க. அகைன் இந்த அதிர்ஷ்டமும் தர்ம காரியங்களும் செய்யக்கூடிய நிலை எப்ப உருவாகும், தசாபுத்தி காலங்கள் தான். அதாவது D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல 9ஆம் அதிபதியோட தசாகாலம். இதுல வந்து தாதோட கரியர் வந்து ரொம்ப வேகமா வளர்ச்சி அடையும், எதிர்பாராத அதிர்ஷ்ட காத்து வீசும். அதே நேரத்துல கோச்சார குரு பகவான் D10 தசாம்ச வர்க்கத்துல 9ஆம் வீட்டையோ அல்லது 9ஆம் அதிபதியோ கோச்சாரத்துல பார்க்கிற காலங்கள். ஜாதகர் வந்து ஆன்மீக திருப்பணி எடுக்கலாம், ஆலய கும்பாபிஷேகங்கள் அல்லது பெரிய அளவிலான சமூக சேவை, இதெல்லாம் தன்னுடைய தொழில் மூலமா தன்னுடைய வேலை மூலமா
முன்னின்று நடத்தக்கூடிய நிலையில இருப்பார். சோ இதுதான் வந்து ஒரு ஜாதகருக்கு D10 தசாம்ச வர்க்க சக்கரம் கொண்டு என்ன மாதிரியான ஃபார்ச்சூன்ஸ் அல்லது தர்ம சிந்தனைகள், தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ரியல் சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்றது அறியக்கூடிய நிலையாகும். அடுத்ததா நாம என்ன பார்க்க போறோம், நம்முடைய செய்யற தொழில்ல நம்முடைய சொந்தங்களுடைய பங்களிப்பு அல்லது பாதிப்பு என்ன மாதிரி தருவாங்க. ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, சிலர் வந்து தன்னுடைய பூர்வீக தொழில் அல்லது குடும்ப பாரம்பரிய தொழிலை இன்ஹெரிட் பண்ணுவாங்க. தாத்தா செஞ்சாங்க, அப்பா செஞ்சாங்க, அடுத்து இவங்களே செய்வாங்க. சிலர் வந்து இப்போ அவங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து வேலையை தொடர்ச்சியா செய்வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன், அப்பா எக்ஸர்வீஸ்மேன், தாத்தா எக்ஸர்வீஸ்மேன், பையனும் எக்ஸர்வீஸ்மேன், தன்னுடைய பிள்ளையும் எக்ஸர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய வேலையை கூட இருப்பாங்க. அப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது எதுன்னு இருக்க முடியும். முதல்ல இந்த மாதிரி அமைப்புக்கு மென்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற தந்தை வழிகாட்டிகள், அதுக்கப்புறம் அந்த ஜாதகருக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரி பாஸ் அல்லது ரிப்போர்ட்டிங் பாஸ், இவங்களோட இருக்கக்கூடிய இணக்கத்தை காமிக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல 9 மற்றும் 10ஆம் வீடுகளை தீர்மானிக்கும். அப்போ இது D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல 9ஆம் வீடும் 10ஆம் வீடும் நல்லா இருந்து அந்த வீடுகள்ல குருவும் சூரியனும் பலமா அமர்ந்திருந்தா ஜாதகருக்கு தந்தையோட தொழில் அப்படியே பாரம்பரியம் அமைஞ்சு அதுல லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அல்லது வேலை பார்க்கறாங்கன்னா இந்த வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரோட முழு ஆதரவு, மென்டார்ஸுடைய வழிகாட்டல், இதெல்லாம் ஜாதகருக்கு அதிர்ஷ்டகரமா மாறும். அடுத்தது வந்து கூட பிறந்தவங்க, சக ஊழியர்கள், இவங்களோட உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை குறிகாட்டக்கூடியது 3ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும். அப்போ இந்த உடன் பிறந்தவங்களோட உதவி கிடைக்குமா, அல்லது வேலை செய்யற இடத்துல பணியாற்றவங்களோட இணக்கமா இருப்பாங்களா இல்லையா அப்படின்றதையும் இந்த வீடுகள் சுட்டி காட்டும். பொதுவா 3ஆம் வீடு அப்படின்னு இளைய சகோதரமும் டீம் மெம்பர்ஸ், நம்ம எந்த டீம்ல இருக்காங்களோ அந்த டீம் மெம்பர்ஸ் இவங்களோட அதை உடன் வேலை பார்க்கறவங்களுக்கு. இதுல வந்து செவ்வாயோ அல்லது புதனோ அமைந்திருந்து அவரு சுபத்துவமா இருந்தா, பிசினஸ் ஆனாலும் சரி, ஜாதகருக்கு கீழே வேலை பார்க்கிற டீமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஜாதகருக்கு ஆதரவா இருப்பாங்க. அதன் மூலமாக அவர் வேலை தொழில் அபிவிருத்தி மேன்மை அடையும். அதுவே 11ஆம் பாவகம், இந்த வீட்டுல வந்து சுப கிரகங்கள் இருந்தா மூத்த சகோதரருடைய ஆதரவோ, இந்த பிசினஸ் நெட்வொர்க் அல்லது பர்சனல் நெட்வொர்க் சொல்லப்படுகிற நெட்வொர்க், இது வந்து ரொம்ப சிறப்பா அமையும். இதுல மூத்த சகோதரர் வழிகாட்டுதல் நல்லா இருக்கும். மூத்த சகோதரருக்கு இணையான பெரிய மனிதனுடைய வழிகாட்டல், அவர் நட்பும் அந்த தொழிலையும் வேலையிலையும் வளர்ச்சியை பிரம்மாண்டமாக்கி தரும். அடுத்தது சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு 7ஆம் பாவகம், ஏன்னா அது வந்து கூட்டு தொழிலை குறிகாட்டுறது, அவங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளரை குறிகாட்டக்கூடிய இடம். இது லௌகீக ரீதியா வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணையையும் குறிக்கும். அப்போ இந்த தசாம்ச வர்க்க சக்கரத்துல 7ஆம் அதிபதி லக்னத்தோடயோ அல்லது 10ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டு சுபத்துவமா இருக்கணும். அப்படி இருந்தா ஜாதகருக்கு திருமணத்துக்கு பின்னாடி அவரோட மனைவியின் பேர்ல தொழில் தொடங்கி மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் லாபமும் உண்டாகும். கூட்டு தொழில் பார்ட்னர் வந்து நாணயமா இருப்பாங்களா, அமைஞ்சிருப்பாங்க. அவங்க குடும்ப உறவு போல அந்த தொழிலை வளர்க்க உதவிகரமா இருக்காங்க. ஒருவேளை இந்த ஸ்தானம் கெட்டு இருந்ததுன்னா, தொழில் தொடங்கினா இதற்கு நேர்மாறாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் நெருங்கிய சொந்தங்களே வந்து தொழில சில நேரத்துல எதிரியா மாறுவாங்க அல்லது துரோகம் பண்ணுவாங்க. இதை எது காட்டும் அப்படின்னா, D10ல வந்து மறைவு ஸ்தானங்கள் குறிகாட்டும். இந்த 6ஆம் வீடும் 8ஆம் வீடும் அது வந்து அவர்களால் ஏற்படக்கூடிய சவால்களையும் அதன் மூலமா ஏற்படக்கூடிய வீழ்ச்சியையும் குறிகாட்டும். அப்போ தசாம்ச வர்க்க சக்கரத்துல 3 அல்லது 7ஆம் அதிபதி, அதாவது சகோதரர் அல்லது பார்ட்னர், இவங்க போய் 6ஆம் வீட்லயோ அல்லது 8ஆம் வீட்லயோ உட்காரக்கூடாது. அப்படி மறைஞ்சா சொந்த அண்ணன் தம்பி அல்லது நெருங்கிய சொந்தங்களை நம்பி தொழில் பார்ட்னரா சேரக்கூடாது. சேர்ந்தா அவங்களாலே பண இழப்பு, தொழில் முடக்கம், அவங்க மூலமா கேசஸ், லிட்டிகேஷன்ஸ் நிறைய வரும். அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும். அப்போ துரோகங்கள், அவங்க துரோகியா மாறுவாங்க, முதுகுல குத்துவாங்க, ஏமாற்றத்தை தருவாங்க சொந்தங்கள். அப்ப அவங்க ஆதரவே தரமாட்டாங்களா? கண்டிப்பா சொந்தக்காரங்களுடைய ஆதரவு நிச்சயமாக ஜாதகருக்கு வரும். அது சாதகமாவோ பாதகமாவோ இருக்கா அப்படின்றது எது தீர்மானம் பண்ணுதுன்னா தசாபுதி தான் தீர்மானம் பண்ணும். அப்போ தசாம்ச வர்க்க சக்கரத்துல 7ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் இந்த அதிபதிகளோட தசாபுத்தி நடக்கிற காலத்துல அப்பா, மனைவி அல்லது நல்ல பார்ட்னர்ஸ் இவங்களோட சேர்க்கையால ஜாதகரோட கரியர் வந்து நல்ல வளர்ச்சி அடையும், புதிய உச்சத்தை தொடும். இதுவே D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல 6 அல்லது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசையா இருந்தா சொந்த பந்தங்கள், அப்புறம் பண விஷயங்கள், கூட்டு விஷயம் தொழில்ல, இதுல எல்லாத்துலயுமே சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். இல்லைன்னா ஏமாந்து போவாங்க.
பொதுவா குடும்ப தொழிலை எடுத்து நடத்த, அதாவது ஃபேமிலி பிசினஸ் இருக்கு இல்லையா, ஒத்து வருதா இல்லையான்னு பாக்குறதுக்கு டீட்டன் தசாம்ச வர்க்கத்துல 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்த்துட்டு அதை ஆராய்ஞ்சு அதன் மூலமா அவங்களுக்கு தனியார் தொழில் செய்யணுமா இல்ல குடும்ப தொழில் செய்யணுமா, எடுத்து செய்யணுமா அப்படின்ற விஷயத்த நாம சொல்ல முடியும். இதை வந்து துல்லியமாவும் சொல்லலாம். சோ இத்தோட இந்த வாரம் நிறைவு பகுதியில டீட்டன் தசாம்ச வர்க்க சக்கர கணிதம் முடிவு பெறுது. ஆக்சுவலா வந்து டீட்டன் தசாம்ச வர்க்க சக்கரம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒண்ணு. இது வந்து கொண்டு நீங்க நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணலாம். அது உங்களுடைய ஆராய்ச்சி திறமைக்கு நான் விட்டுறேன். ஏன்னா இதுல ஒவ்வொன்றா போக 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 பாத்தீங்கன்னா இன்னும் இது முடிவு பெறாம அடுத்து போய்க்கிட்டே இருக்கும். உதாரணமா உங்களுக்கு சொல்றதுக்காக, எளிமையா சொல்றதுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவக் பாவகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாவகத்துக்கு இன்னொரு பாவகம் என்ன இதுவா மாறுது, அதை வச்சு நம்ம அதுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியது. இப்ப உதாரணமா ஒருத்தருடைய டீட்டன் தசாம்ச வர்க்க சக்கரத்துல 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் அல்லது வீரிய ஸ்தானம் அல்லது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி இது கொடுக்கக்கூடிய தைரியம் கொடுக்கக்கூடியது, அவங்களுக்கான செல்ஃப் எஃபோர்ட் என்ன, இது இனிஷியேட்டிவ் எந்த மாதிரி இருக்கும், அந்த எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பாவம்னு வச்சுப்போங்க. இந்த 3ஆம் பாவகத்துக்கு 10ஆம் பாவகம் வந்து 8ஆம் இடமா வருது. அதாவது 3ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 8ஆம் இடமா 10ஆம் இடம் வரும். அப்ப இந்த கர்மை வினைஸ்தானமான 10ஆம் இடம் ஒரு ஜாதகோட முயற்சி ஸ்தானத்துக்கு என்ன மாதிரி தடைகளை ஏற்படுத்தும், பாதிப்புகளை ஏற்படுத்தும், அது முட்டுக்கட்டையா இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஆமாம். ஜாதகருக்கு வந்து எந்த மாதிரி சூழல்ல இது நடக்கும், அப்படி நடக்கிறதுக்கான விஷயங்களை இந்த இது காமிக்கும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா காமிக்கும். ஒருவேளை 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பகை பெறாங்க, அது இல்லாம 10ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இல்லாம பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க, அப்படி இருந்தா ஜாதகருக்கு வந்து எந்த ஒரு முயற்சியும் அடிக்கடி தோல்வி அடையும். அது ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா முடிவு வந்து சாதகமா இருக்காது, தோல்வியை தரும். அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள ஜாதகர் இருந்தா கண்டிப்பா அவர் வந்து சொந்த தொழிலுக்கான முயற்சிகளை பண்ணக்கூடியது, அவர் சொந்த முதலீடும் பண்ணக்கூடாது. அவர் வந்து டைரக்டா உத்தியோகம் சேஃப், அதுல வரக்கூடிய வருமானம் பாதுகாப்பானது அப்படின்னு அந்த விஷயத்துக்கு போயிடணும். இதுவே 10ஆம் அதிபதி சுபமா இருந்தாதான் 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல சுபகிரகம் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா அப்பயும் தடைகள் வரும். ஆனா அந்த தடைகளை தாண்டி ஜாதகர் தன்னோட விடாமுயற்சியில அந்த தொழில வந்து ஒரு நல்ல நிலைக்கு உருவாவார், ராஜதந்திரியா உருவெடுப்பார், சவால்களை வந்து தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு அதன் மூலமா முன்னேறுவார். இது எல்லாமே வரும். இப்படி இல்லைன்னா அங்க என்னெல்லாம் ஆகும், ஆரம்ப கால முயற்சியே முடக்கமாயிடும். அப்ப என்ன, நம்ம இவ்வளவு முயற்சி செய்யறோம் காரியம் நடக்கலையே அப்படி ஒரு விரக்தி மனப்பான்மை கொடுக்கும். அந்த விரக்தி மனப்பான்மை என்ன பண்ணும், மேற்கொண்டு அவருக்கான முன்னேற்றத்தை தடுக்கும். இது எல்லாமே இருக்கும். இதே வேலை செய்யற இடமா இருந்தா அவருடைய உழைப்புகள் சுரண்டப்படும். உழைப்புகள் எப்படி சுரண்டப்படும், இவரோட உழைப்பு இன்னொருத்தவங்க ஏதாவது சொல்லி இவருக்கான அங்கீகாரம் கிடைக்காது, இதற்கான எந்த ஒரு இதுவும் தடைப்பட்டுரும், அது முட்டுக்கட்டையா அங்க மாறி நிற்கும். இது உதாரணத்துக்காக நான் சொன்னேன். பாவக் பாவகம் ஆராய்ச்சி, இப்படி நீங்க ஒவ்வொரு பாவகத்துக்குமே இந்த 10ஆம் பாவகத்தை எடுத்து நீங்க ஆராய்ச்சி செய்ய முடியும். அத நீங்க உங்களுக்கு தெரிந்த வகையில இந்த விதிகளை கொண்டு ஆராயுங்க. ஆராய்ச்சிங்கன்னா டீட்டன் தசாம்ச வர்க்க சக்கரம் மிக சிறந்த பலாபலங்களை கொடுக்கக்கூடிய அனுபவத்தை கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனும் என்னுடைய குருமார்களும் உங்களுக்கு பக்கமாக நின்று துணை புரியட்டும். இந்த இதோட டீட்டன் தசாம்ச வர்க்க சக்கரத்தை நான் நிறைவு செய்யறேன். அடுத்த வாரம் சோடச வர்க்க சக்கரத்துல இன்னொரு வர்க்க கணிதத்தை நாம பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.